இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய உள்ளம், ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை வாசிக்கணும், உங்களுடைய வசனத்தை வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அப்படிப்பட்ட வாஞ்சை தாங்கப்பான்னு கேளுங்க. தாவீது ராஜா சொல்லும் பொழுது, உங்களுடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படி குறித்த நேரத்துக்கு முன்பாகவே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறார். பரதேசியாய் தங்குகிற இந்த வீட்டுல உம்முடைய பிரமாணங்கள், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கீதமாயுது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, வசனத்தை அனுப்பி ஆண்டவர் அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர். சோ வசனத்தை வைத்துதான் சாத்தானை ஜெயிக்க முடியும், சத்ருவின் கிரியைகளை அழிக்க முடியும். வசனத்தை வைத்துதான் நம்ம ஆவியில பலப்பட முடியும், உள்ளான மனுஷன்ல ஒரு பலன் அடைய முடியும். வசனத்துல நம்ம நல்லவர்களா, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது, தியானிக்கிறவர்களா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார், ஒரு ப்ராஸ்பரிட்டி கொடுப்பார், நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும்படி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் என்றால் எதற்கு அடையாளம் தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசுவது. ஜெபம் நாம் அவரோடு கூட பேசுவது, வசனம் அவர் நம்மோடு கூட பேசுவது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், இன்னைக்கு நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை சாப்டர் வாசிக்கிறோம்? ஒரு வசனம் வாசிக்கிறோமா, அல்லது வாட்ஸ்அப்ல வர்ற ஃபார்வர்ட் பண்ணுகிற அந்த வசனத்தை வாசித்து விட்டு நம்ம திருப்தி ஆகுறோமா? அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கொஞ்சம் நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. அப்பா, மணி கணக்காய் உம்முடைய பாதத்திலே உட்கார்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கணும், உம்முடைய வசனத்தை வாசிக்கணும், வேதத்தை ஆண்டவரை தியானிக்கணும், வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணணும். அப்பதான் சத்துரு வரும் பொழுது அவனை எதிர்த்து நிற்க முடியும் அல்லவா? இந்த வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கும் அல்லவா? இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பலனாய் இருக்கும் அல்லவா? இந்த வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் சொல்லி இருக்கிறீங்களே. வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் சொல்லி இருக்கிறீங்களே. இந்த வசனத்தை அதிகமா வாசிக்க எனக்கு கிருபை தாங்க, என் பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. அதிகமா கேளுங்க. குடும்பத்தின் மக்கள் அத்தனை பேரும் பைபிள் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும். ஆமென். நீங்க அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கேளுங்க. எல்லாரும் ஜெபிக்கலாமா? இந்த இரவுல ஆண்டவரிடத்துல கேளுங்க, இந்த வசனத்தை வாசிக்கிறவங்களா மாற்றுங்க. எங்களுடைய பிள்ளைங்க பைபிளை திறந்து வச்சிட்டு இருக்கத எங்கள் கண்கள் காணணும்னு சொல்லுங்க. நாங்க அதிகமான சாப்டர் ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசித்து தியானிக்கணும்பான்னு கேளுங்க. அந்த கிருபையை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க போகிறார். அந்த வசனத்தின்படி நம்ம வாழும் பொழுது நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல், குடும்பத்தில் எழுப்புதல் உண்டாகும். சத்துரு நமக்கு விரோதமாக வரும் பொழுது இந்த வசனத்தை வைத்து நம்ம அவனை ஜெயிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா.